வா தமிழ். இங்கதான் இருந்தாராம். இந்த லொகேஷன் தான் காட்டுது. விசாரிப்போம் வா. ஐயா சொல்லுங்கம்மா, என்ன சாப்பிட்றீங்க? இல்லைங்கய்யா, ஒரு உதவி. என்னம்மா உதவி? சொல்லுங்கம்மா. இல்லைங்கய்யா, இங்க செல்வரத்னம்னு ஒருத்தர் வேலை பார்த்தாரா. எனக்கு அப்பா வயசு இருக்கும், கருப்பா கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு. பேர் என்னம்மா சொன்னீங்க? பேரு செல்வரத்னம். செல்வரத்னம்னு யாரும் இங்க வேலை பார்க்கலையம்மா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கய்யா. அவர் இங்கதான் எங்கேயோ தங்கி இருந்திருக்காரு. என்ன தம்பி, தெரிஞ்சா சொல்ல போறேன். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படி யாரும் இங்க வேலை செய்யலப்பா. ஐயா, எங்க அப்பாவை காணோன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவர் எங்க போனாருன்னு தெரியல. அவரு இந்த ஏரியால தான் இருக்கிறதா தகவல் வந்தது. அதான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். யாராவது உங்க கடையில ஒரு 2 நாள் வேலை செஞ்சுட்டு போயிருக்கலாம், இல்ல சாப்பிட கூட வந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன். இங்க தங்கி கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லம்மா, செல்வரத்னம்ன்ற பேர்ல யாரும் நம்ம கடைக்கு வரலம்மா. தங்கவும் இல்லம்மா. ஏதோ தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சக்தி, என்னங்க இப்படி சொல்றாங்க? லாஸ்டா இங்கதான் இருந்தாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் தமிழ், எனக்கும் தகவல் வந்துச்சு. ஆனா இல்லங்கிறாங்களே, எப்படி தப்பாகும்? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நாங்களும் எத்தனை நாள் தான் போராடுறது? இத்தனை நாளா அப்பா இருக்காரா இல்லையான்னு ரொம்ப குழம்பி போயிருந்தோம். ஆனா இப்போ இருக்காரு. ஆனா எங்க இருக்காருன்னு தெரியலையே. இதுல ஒரு வட்டிக்கார பொம்பளை வந்து வீட்டுல உட்காந்து பணத்தை கேட்டு பிரச்சனை பண்றாங்க. கேட்டா எங்க அப்பா வாங்கினதா சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா வட்டிக்கெல்லாம் வாங்க மாட்டாரு. அவரு ரொம்ப நல்ல மனுஷன். எங்க குடும்பத்தை பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போற டைப் இல்ல. அவரு வேற ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்காரு. எங்க அப்பா எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சாதானே அவரோட பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சு காப்பாத்த முடியும். அவர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? தமிழ் அழாத, இரு விசாரிச்சு பாப்போம். இவரை பாத்திருக்கீங்களா? வர்ஷினி, ஒரு நிமிஷம் என் கூட கொஞ்சம் வாயே. எதுக்கு? வா சொல்றேன், வா. என்ன வர்ஷினி, நம்ம வீட்ல எல்லாரும் உன்னை எவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ண சொல்லு. யார் அந்த பையன்? யாரு? பைக்ல ஹெல்மெட் போட்டு அந்த பையன் பின்னாடி நீ உட்கார்ந்துகிட்டு இருந்தத நான் பார்த்துட்டு தான் இருந்த வர்ஷினி. இல்லையே. வர்ஷினி, சமாளிக்காத. தப்பு பண்ணனா முதல்ல ஒத்துக்க பாரு. ஏற்கனவே ஒரு திருட்டு ராஸ்கல் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி அவனால நம்ம எவ்வளவு ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணோம். நீ, நான், சிபி சார் 3 பேரும் சேர்ந்து தானே அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணோம். அது ஏதோ வீட்டுக்கு தெரியாம முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் அதே பழக்கத்துல இருந்தா என்ன அர்த்தம்? இதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா யாரு பொறுப்பாகிறது? நீ அத்தை மாமாவெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? தமிழ், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. நீயா ஏதாச்சும் சொல்லாத. வர்ஷினி, நீ பைக்ல வந்ததை நான் தெளிவா பார்த்தேன். நீ என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத. அது உன்னையே நீ ஏமாத்திக்கிற மாதிரி. ஏய், என்ன எங்க புள்ள என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. ஏதோ பைக்ல சுத்திட்டு இருக்கான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. மீனா, பாத்தியா? ஓ புள்ள எவன் கூடயோ பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வர்ஷினிய இவ கண்டிக்கிறாளா? கேட்டியா? சேதுதான் டிராப் பண்ணிருக்கான். இத பார்த்துட்டு கேம் பொண்ணு நீ தப்பா பேசிட்டு இருக்க. அவளை விடு மீனா, அவ புத்தி அப்படிதான் போகும். குறுக்கு வழியில இந்த குடும்பத்துக்குள்ள வந்தவ பாக்குற எல்லாத்தையும் தப்பாதான் யோசிப்பா. யாரு என்னன்னு கூட கேட்காம வர்ஷினிய எவ்வளவு திட்டுறா. நீ கூட உன் பொண்ணை இப்படி திட்டிருக்க மாட்ட.
தூரமா நின்னு அவ என்ன பேசுறான்னு தெரியாம பாக்கும்போது அவ முகத்துல அவ்வளவு கோபம் கடுக்கெடுக்குது. அவ என்ன பேசுறான்னு கேட்டுட்டு இருந்த வர்ஷினிக்கு எப்படி இருந்திருக்கும்? வர்ஷினி அவதான் பேசுறானா? நீ தோலை ஓட்டிக்கிட்டே நிப்பியா? எதிர்த்து பேச தெரியாதா உனக்கு? உன்னை கண்டிக்கிற உரிமை எனக்கு, உங்க அப்பாவுக்கு, உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. இவளுக்கெல்லாம் இல்ல. இங்க பார், இனிமே என் பொண்ண பேசுறவளை வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. வந்துட்டா அட்வைஸ் பண்றதுக்கு. வா போலாம். அவ சாயங்காலம் 5 மணிக்கு மேல இங்கிலீஷ் படிக்க போறேன்னு சொன்னால. ஆமா, அவ இங்கிலீஷ் எல்லாம் படிக்க போகல. திருட்டுத்தனமா பார்ட் டைம் ஜாப் போறா. தனியா சம்பாதிக்கிறாளாம். என்ன சொல்றீங்க? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? உன் அண்ணன் தான் இந்த இன்ஸ்டிடியூட்ல போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. ஆமா மீனா, நான் பார்த்தேன். பார்த்ததோட மட்டும் விடலாமா? நேரா போய் அந்த இன்ஸ்டிடியூட் ஓனர்கிட்டயும் பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். நீ வேணா அவ வீட்டுக்கு வந்ததும் கூப்பிட்டு கேள. அவ இல்லைன்னு சொன்னா விட்டுருமா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா. நாம அவளை இவ்வளவு வசதியா வச்சிருந்தோம், அவ எதுக்காக வேலைக்கு போகணும்? இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அவ யாருக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லன்னு தானே துணிச்சலா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. மீனா, நீ என்னதான் மிரட்டினாலும் உருட்டினாலும் உன்னை 5 பைசாக்கு அவ மதிக்க மாட்டேங்கிறா. அதுக்கு இந்த ஒரு விஷயமே எடுத்துக்காட்டு. பாத்தீங்களா அத்தை? அவளுக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? எவ்வளவு பெரிய ஒசரத்துல உட்கார வச்சிருக்கீங்க. கம்பெனிலே உங்களுக்கு அடுத்த போஸ்டிங்ல வச்சிருக்கீங்க. ஆனா அவ அதெல்லாம் பெருசு இல்லைன்னு நினைச்சு ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு இருக்கா. கேட்கவே காது கூசுதத்த. இந்த வீட்ல அவளுக்கு என்னத்த குறை? பணத்துல குறையா, செல்வாக்குல குறையா, என்ன குறை? எதா இருந்தாலும் கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? இப்படி பார்ட் டைம் வேலைக்கு போற அளவுக்கு அப்படி என்ன விதி வந்துச்சு? வாங்க வாங்கம்மா வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் எங்க போயிட்டு வரீங்க? இல்லத்த, அது வந்து படிக்க. இங்க பார், இந்த மாதிரி கதை விட்டுட்டு இருக்காத. நீ பார்ட் டைம் வேலைக்கு போறேன்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு.